ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04க்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன், குரு மேஷத்திலும், சனி, செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். புத பகவான அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. சனி பகவான் ஏற்கனவே உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராஜயோக பலன்களை வழங்குற நிலையில தான் இருக்காரு. அதே போல அவரோட பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடங்கள் மீது விழுகுது. 8ஆம் இடத்துல இருந்து உங்களை படுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு குரு பகவான். அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பாக்கியஸ்தானமான ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறது உங்களுக்கு நன்மையிலும் நன்மைன்னு சொன்னா அது மிகையாகாது. 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய உள்ள குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலையும், கேது பகவான் உங்கள் ராசியிலையும் இருக்காங்க. உங்க ராசியிலேயே இருக்கிற ஜென்ம கேது மீது குரு பகவானோட பார்வை விழுகுது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குமா அப்படின்னு கேட்டா தொடர்ந்து பார்ப்போம். கன்னி ராசிக்காரவங்க வெகுளியான மனசுக்கு சொந்தக்காரவங்க. எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு கடந்த 7-8 வருஷமா ரொம்பவும் ஏக்கத்தோடையே உழைப்ப விடாம உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. செய்யற செயல்கள்ல சாதுரியமாகவும் பர்ஃபெக்ஷனும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை செஞ்சாலும் அதை நேக்கா நெளிவு சுழிவு பார்த்து செய்யறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா எல்லாமே மிக நேர்த்தியா கனக்கச்சிதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். இவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறதாலேயே இவர்களுக்கு தரமான நண்பர்கள் அமைகிறது கிடையாது. வாழ்க்கை துணையும் இவங்களைப் போலவே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்கும். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படும் பொழுது கன்னிராசிக்காரவங்களோட திருமண வாழ்க்கை தித்திப்பா இருக்கும். இவங்களோட சகோதரர்களுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒத்து போகாது. ஏன்னா அந்த அளவுல சகோதர பாசம் இவங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் பிரச்சனைகள் தான் 2 பேருக்கிடையுமே இருக்கும். கன்னிராசிக்காரவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதில் உள்ள வரவு செலவுகளை பார்த்து தான் எதையும் செய்வாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சா அதுல என்ன லாபம் இருக்கும், அதனால நஷ்டம் எதுவும் ஏற்படுமா, ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன பண்றது உள்ளிட்ட எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் எதையும் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த 7-8 வருஷமாகவே எதுவும் அவங்க எதிர்பார்த்தது போல இல்லை. குறிப்பா 20-30 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்பவும் மோசமா தான் இருக்கு. ராகு தசையில படாத பாடு கன்னிராசிக்காரவங்க பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே இப்ப போயிருங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வேலையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பாரு. குறிப்பா ஜென்மத்துல கேது வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிருச்சு. ஒரு பேலன்ஸ்டான மனநிலை இவங்களுக்கு இப்போ இல்லை. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை காட்டிலும் பயம்தான் இருக்கு. ஒருவேளை இதுக்கு மேலேயும் பிரச்சனை வந்தா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா, வருமானமும் இல்ல, தொழிலும் போச்சு, வேலையும் போயிருச்சு, என்னதான் பண்றது அப்படின்னு கன்னிராசிக்காரவங்க கண்ணீர் விடாத குறையா ஒவ்வொரு கோயிலா போய் கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை எல்லாமே மாறுதுங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் இப்போ சுபநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாரு. குருவோட வீட்டில் இருக்கிற அவருக்கு குரு பகவானோட 9ஆம் இட பெயர்ச்சியும் நன்மைகளை தாங்க செய்ய போகுது. குரு பகவான் நேரடியா ராகு பகவானை பார்க்காம இருந்தாலும் கூட 8ஆம் இடத்துல இல்லாம 9ஆம் இடத்துக்கு போறது யோக பலன்களை தாங்க வழங்க போகுது.
அதாவது 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ மறைவு ஸ்தானத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இதனால தொலைத்தொடர்பு மற்றும் தொடர்புகள் மூலமா லாபங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். திருமண பந்தத்தின் மூலம் நல்லதொரு செல்வ சேர்க்கையை அடைவீங்க. அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை துணை அமையும். ஜென்ம ராசியில கேது இருக்காரு. கேது மீது குரு பகவானோட பார்வை விழுகுது. இந்த சூழ்நிலையில நீங்க எதிர்பார்த்த விதத்துல கடன் உதவிகள் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது கடன் வாங்காம சமாளிக்க வேண்டியதுதான். வருமானத்துக்கு குறை இருக்காது. அந்த தைரியத்துல தான் கடன் வாங்கி வீடு கட்டுறது, அபார்ட்மெண்ட் வாங்குறது, காம்ப்ளெக்ஸ் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்ற துணிச்சலா ஈடுபட ஆரம்பிப்பீங்க. எதையும் நிதானமா செய்யறது ரொம்ப நல்லதுங்க. எப்படினாலும் இந்த காலகட்டத்துல கடனை அடைச்சிருவீங்க, சொத்து பத்து வாங்கிடுவீங்க. ஏன்னா காலகட்டம் அதுக்கேத்த மாதிரி தான் அமையுது. இது நீங்க முடிவு பண்ணது இல்லைங்க, காலம் முடிவு பண்ணது. காலத்தை தாண்டி ஜெயிக்க யாராலையுமே முடியாது. உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடங்கள குரு பகவானோட பார்வை விழுகிறதாலையும், குரு பகவான் அங்கு சுபிச்சத்தை ஏற்படுத்த போறதாலையும் செய்யற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மனசுல இருந்து வந்த பயம் போகும், மனக்குழப்பம் நீங்கும். சமநிலை அடைகிற மாதிரி உங்க மனசு இருக்கும். இனி எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றிகளையும் அடைவீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்குது. வியாபாரத்துல இருந்து வந்த தேக்கங்களும் நீங்கி சுறுசுறுப்பா வியாபாரமும் நடைபெற ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா அமையும். குழந்தை பாக்கியமும் கைகூடும். குழந்தைங்க கூட இருந்து வந்த மனக்கசப்பும் நீங்க ஆரம்பிக்கும். அவங்க மூலமா ஆதாயத்தையும் அடைவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ கோயில்கள் மற்றும் விருப்பப்பட்ட கோயில்களுக்கு நீங்க காணிக்கை வழங்குறது, கோயில்களுக்கான திருப்பணிகள் செய்யறது, மலை மீது இருக்கிற கோயில்களுக்கு யாத்திரை போயிட்டு வர்றது அப்படிங்கிற புனிதமான செயல்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க கன்னிராசிக்கு 100க்கு 95% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட திருமலை திருப்பதி வேங்கடநாதனை வழிபாடு செய்யுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.